Good morning students, welcome to Kalabharat Academy. Neural Control and Coordination Session 12. NCERT chapter 21.4.2 CNS. CNS third session. இதில் நம்ம மிட் பிரெயின் பற்றி பார்க்கலாம். ஃபோர் பிரெயின் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். Now we will go to mid brain. Midbrain is located between thalamus, hypothalamus of the forebrain and pons of the hindbrain. Cerebrum கீழே thalamus, hypothalamus, அதுக்கு முன்பகுதியில் towards facial side, that is midbrain, innermost part, middle இருக்கு உள்ள. And pons, அதுக்கு கீழே pons இருக்கு, that is hindbrain. Midbrain adjoins rostrally with thalamus and hypothalamus. Rostrally என்னன்னா towards facial side, நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷனில். இப்போ பிரெயின் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல தலாமஸ் ஹைப்போதலாமஸ் இருக்குன்னா இப்படி இருக்குது மிட் பிரெயின், கொஞ்சம் முன்னாடி ஃபேஸ் நோக்கி இருக்குது. தென் கம்ஸ் காடலினா வால்பகுதி கீழே பான்ஸ் அண்டு செரிபெல்லம். பான்ஸ் அதுக்கு நேராக கீழே இருக்குது, செரிபெல்லம் லேசாக கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. டார்சல் போர்ஷன் ஆஃப் தி மிட் பிரெயின் consists of mainly 4 round swellings, that is lobes, called corpora quadrigemina. Quadrina 4, corpora na lobes. Midbrain hindbrain forms the brain stem. Midbrain hindbrain சேர்ந்து brain stem சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதனுடைய லொக்கேஷன் பார்த்தோம். நியூரல் டியூப்லேருந்து மிட் பிரெயின் வந்து அதுக்கப்புறம் தனியாக வேறு டிவிஷனாக அதுக்கப்புறம் பிரியறதில்ல. அதே கருவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதே அளவுக்கு அது டெவலப் ஆகி வந்திருக்கே தவிர ஃபர்தர் ஆர்கன்ஸாக அது டெவலப் ஆகலை. செப்பரேட் ஆர்கன்ஸாக டயன்செஃபலானும் டெலியன்செஃபலானும் பண்ண மாதிரி இது பண்ணலை. ஸோ நவ் இட் ஸ்ட்ரக்சர் இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா midbrain or mesencephalon is associated with vision, hearing. Vision and hearing corpora quadrigemina இருக்கிற 4 குளோபில் மேலே உள்ளது விஷன், கீழே உள்ளது ஹியரிங். மேலே 2 கீழே 2 இருக்கும். அது 4 சேர்ந்து தான் கார்போரா குவாட்ரிஜெமினா. மேலே உள்ள 2 விஷனுக்கு, கீழே உள்ள 2 ஹியரிங்க்கு. அண்ட் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், ஸ்லீப் அண்ட் வேக், தூங்குறது எந்திரிக்கிறது. மோட்டார் கண்ட்ரோல், அரௌசல், விழிப்பாக இருக்கிறது, அலர்ட்டாகிறது. இது எல்லாத்தையும் இந்த மிட் பிரெயின் வந்து அசோசியேட் ஆகுது. அசோசியேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இன்னும் மூளையோட வேறு பகுதியோட சேர்ந்து இந்த வேலைகளை ரொம்ப முக்கியமாக செய்யுது. அண்ட் ஒரு அக்வா டக்ட் பாஸ் ஆகுது மிட் பிரெயின் வழியாக. அதில் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளைக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு ஃப்ளூயிட் சர்க்குலேஷனில் இருக்குது. தட் இஸ் கால்டு CSF. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு கேனால் வழியாக மிட் பிரெயினை பாஸ் ஆகுது. என்ன? தட் இஸ் கால்டு அக்வாடக்ட் ஆஃப் CSF. ஃப்ரம் 3rd to 4th வென்ட்ரிக்கிள் பிரெயினில் 4 எம்டி பிளேஸ் இருக்குது. என்ன? அந்த எம்டி பிளேசஸில் தான் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த இடத்துல CSF ஃபார்ம் ஆகுது. அது ஹோல் பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் அங்கேருந்து சர்க்குலேட் ஆகும். அந்த டக்ட் 3rd வென்ட்ரிக்கிளிருந்து 4th வென்ட்ரிக்கிளுக்கு போகக்கூடிய அந்த டக்ட் பாசஸ் த்ரூ தி மிட் பிரெயின் வழியாக அது போகுது. கார்போரா குவாட்ரிஜெமினா இஸ் கனெக்டட் வித் விஷன் அண்டு ஹியரிங். அதுக்கு சொன்னோம் 4 லோப்ஸ் இருக்கும். அது கீழே 4 லோப்ஸ் தான் விஷன் அண்ட் ஹியரிங்கோட சம்மந்தப்பட்டது. அண்ட் இட்ஸ் நாட் கன்சர்ன்டு வித் ஸ்மெல், ஆல்ஃபேக்டரி ஸ்மெல் சம்மந்தமாக அது எந்த விதமான வேலையும் செய்கிறதில்லை. ஓகே, என்னுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிட் பிரெயின் எந்த இடத்துல இருக்குது அதை பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
மிட் பிரெயின் சொல்லி காமிச்சிக்கக்கூடிய இந்த போர்ஷன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது. மேலே என்ன இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்பஸ் கலோசம், 2 செரிப்ரல் ஹெமிஸ்பியரை இணைக்கக்கூடிய ஒயிட் மேட்டர், தென் லேட்ரல் வென்ட்ரிக்கிள், அதுக்கப்புறம் தேர்ட் வென்ட்ரிக்கிள், இந்த பக்கம் தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடியது மிட் பிரெயின். இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இந்த மிட் பிரெயின் வழியாக இங்கே பாஸ் ஆகும். மிட் பிரெயின் வழியாக இங்கே பாஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் அன் அக்வாடக்ட் இன் தி மிட் பிரெயின். திஸ் இஸ் தி லொக்கேஷன் ஆஃப் தி மிட் பிரெயின். அந்த மிட் பிரெயினும் ஹைண்ட் பிரெயினில் இருக்கக்கூடிய பான்ஸ், மெடுலா ஆப்ளங்கேட்டா, இந்த போர்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் ஸ்டெம் சொல்லி இதுக்கு ஒரு தனி பேர் இருக்குது. ஓகே, இது ஹைண்ட் பிரெயின் செரிபெல்லம் அண்ட் மெடுலா எல்லாம் ஹைண்ட் பிரெயினில் சேர்ந்தது. பான்ஸு, மெடுலா அண்டு செரிபெல்லம் சேர்ந்தது ஹைண்ட் பிரெயின். தட் போர்ஷன் வி வில் see it afterwards. இந்த மிட் பிரெயினில் இது தவிர ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் போர்ஷன். அது எந்த விதமான ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டோட போகலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் டிஸ்கஷன்.